இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் சில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ அதோட மீன் மசாலா அண்ட் குழம்பு மசாலா ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிடலாம். அதோட புளி சேர்த்து அதையும் கலக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சு வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, நம்ம கலந்து வச்சுருக்க மசாலையும் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பச்சை வாசனை போனோடனே நம்ம கழுவி வச்சுருக்க மீனை போட்டுக்கிடுவோம். சும்மா 2 கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடி. இப்போ மிக்ஸி ஜாரில் ரசத்துக்கு சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி நான் மிக்ஸியில் அடித்து ஊற்றிருக்கேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சதையும் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு கலக்கிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வரவத்த கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். நம்ம ரசத்தை கலக்கி வச்சுருக்கிறத இப்போ ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ரசம் முறை கட்டினோடனே இறக்கிக்கலாம். இப்போ மீன் கழுவி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இது பூண்டு, இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் மசாலாவும் தேவைன்னா கலர் பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ கலந்துக்கலாம். இப்போ கலந்து எடுத்து வச்சதை இப்போ கடாய் சூடானோடனே போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு, ரசம், மீன் பொரியல். ட்ரை பண்ணி பாருங்கள்.